மற்ற சீசன் போட்டியாளர்களுக்கும் இந்த சீசன் ஆட்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இப்போ ஓப்பனாக முத்துக்குமரன் சொல்லியிருக்கிறாரு. அது குறித்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசின விஷயம் தான் இப்போ பார்வையாளர்களுடைய கவனத்தை ஈர்த்துருச்சு. முத்துக்குமரன் உலர்ன வீடியோவை இப்போ பலருமே ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த பிக் பாஸ் ஷோவில் கலந்துக்கிட்டு இருக்கிற முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா பேசியே அந்த வீட்டில் கண்டென்ட் கொடுக்குறாரு. அவர் பேசுகிறது சிலருக்கு பிடிச்சிருக்குது, சிலருக்கு பிடிக்கல. இருந்தாலும் முத்துக்குமரனை உடனே வெளியேற்றுங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி யாருமே சொல்லலை. இதே மாதிரி போனால் முத்துக்குமரன் நிச்சயம் கடைசி வரைக்கும் இந்த வீட்டில் இருப்பார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த நிலையில தான் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட முத்துக்குமரன் சொல்லியிருக்கிற ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரல் ஆகுது. ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நான் இன்னொன்று சொல்லலாம்னு இருந்தேன். மற்ற சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் என்ன வித்தியாசம்னு. மற்ற சீசனில் இருக்கிற எல்லாருமே இந்த சீசன் முடிஞ்சதும் நம்ம ஒரு ட்ரிப் போகணும்னு நினைப்பாங்க. நாங்கள் வந்ததுலேருந்தே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொன்னார். பிக் பாஸ் கிட்ட சம்பளத்தை வாங்கிக்கிட்டு நிகழ்ச்சிக்கு வந்த இடத்துல ட்ரிப்புக்கு வந்தது போல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதா உண்மையை உளறிட்டாரு முத்துக்குமரன். அவர் மட்டும் இதை விஜய் சேதுபதி கிட்ட சொல்லியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த அரங்கத்தில் இருந்தவங்க விசில் அடித்து கைத்தட்டி பாராட்டியிருப்பாங்க. இந்த நிலையில தான் இந்த வார எவிக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் நாமினேஷன் வச்சுட்டாரு பிக் பாஸ். இந்த ஓப்பன் நாமினேஷன் முறை பார்த்தீங்க அப்படின்னா போட்டியாளர்களுக்கு பிடிச்சிருக்குதோ இல்லையோ, இந்த பிக் பாஸை பார்த்துட்டு வர பார்வையாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்குது. டேட் இஸ் லிட்டில் பிரின்சஸ் சாட்சனாவை பார்த்தீங்கன்னா இப்போது தீபக் வந்துட்டு நாமினேட் பண்ணியிருக்கிறாரு. அதாவது விஜய் சேதுபதியினுடைய செல்ல மகள் சாட்சனாவை தான். அண்ட் சாட்சனாவோட புகைப்படத்தில் கிராஸ் போட்டு கசக்கி தூக்கி போட்டுட்டாரு தீபக். அதை பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த வார இறுதியில் டேடி கிட்ட தீபக்குக்கு திட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஆர்ஜி ஆனந்தியை நாமினேட் பண்ணியிருக்கிறாரு ஜெஃப்ரி. அவர் ஆர்ஜி ஆனந்தியினுடைய புகைப்படத்தை கசக்கி தூக்கி வீசினதை பார்த்து யாருமே ஃபீல் பண்ணலை. ஆர்ஜி ஆனந்தி நிறைய பொய் பேசுகிறதா தோணுது அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித்துமே பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ஆனந்தியை தான் நாமினேட் பண்ணியிருக்கிறாரு. இந்த வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சத்யாவை நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க தர்ஷிகா. சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு மஞ்சரியை நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க சாட்சினா. அவங்க வாய்ஸ் மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு சிவகுமாருமே பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சரியை தான் நாமினேட் பண்ணியிருக்கிறாரு. எல்லாரையுமே ஓவர் ஷேடோ பண்ணுற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவுமே பார்த்தீங்கன்னா மஞ்சரியை தான் நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த 2 வாரங்களாக வைல்ட் கார்டு போட்டியாளர்கள் தான் வந்துட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த வாரம் மஞ்சரியை கிளப்பி விட பார்க்குறாங்க சக போட்டியாளர்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த ஓப்பன் நாமினேஷனில் மாற்றி மஞ்சரி மேலே பழிகளை போட்டு அவங்கள நாமினேட் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அதே போல் சாட்சனா பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக் நாமினேஷனில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க வெளியேற்றப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும். பிகாஸ் போன வாரமே சாட்சனாவை வெளியேற்ற ரசிகர்கள் ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சாட்சனாவை விடவும் எதுக்குடா பிக் பாஸுக்கு வந்தோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிற வர்ஷினியை பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ரசிகர்கள் வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீக் சாட்சனா தான் வெளியேறுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் உறுதியாக நம்புகிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.